ஹைப்பா நைட்டு இன்னைக்கு 8 மணி ஆச்சு. நாளைக்கு மருதாணி போட போறேன். எப்பவுமே நம்ம மருதாணி போடணும்னா மருதாணி இவ்வளோ இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க, மருதாணியை போடுங்க. அப்புறம் வந்து டீ டிகாஷனு, காபி டிகாஷனு, லெமனு, பீட்ரூட் ஜூஸு, செம்பருத்தி பொடி, பீட்ரூட் பொடி, இப்படி நிறையா சொல்லி தான் நான் வீடியோவை போட்டிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் போட்டு போடுவோம் போது ஆரஞ்சு கலர் மட்டும் திரும்ப அவுரி பொடியை போடுவோம். அவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் இல்லாம மருதாணி அவுரி பொடி ரெண்டே விஷயம் தான். இரும்பு கடாய் தேவையில்லை, மற்ற எந்த பொருளும் தேவையில்லை. ஆனா ஒன் ஸ்டெப்ல தான் நம்ம போட போறோம். அதை எப்படி போட போறோம்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு முடி இருக்கு பாருங்க. இடையில வந்து கெமிக்கல் பிளாக் என்னால நான் எதுவுமே போடல. லாஸ்ட் டைம் ஒரு 1.5 மந்த் முன்னாடி போட்டேன். அந்த வீடியோ தான் உங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி போட்டிருந்தேன். இப்போ இடையில கொஞ்சம் ஃப்ரீயாவே விட்டுட்டு நேச்சுரலா போடுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் போடலாம். ஏன்னா வந்து இப்போ பிளாக் என்ன போட்டுட்டு நம்ம இது அவுரி மருதாணி எல்லாம் போடும்போது அந்த அளவுக்கு ஒட்ட மாட்டேங்குது. ஆனா அவுரி மருதாணி போட்டு கேப் விட்டு போட்டா கூட ஒட்டுது. நம்ம கெமிக்கல் ஹென்னா இப்படி மாறி மாறி பண்ணும்போது ஒட்ட மாட்டேங்குது. அதனால கொஞ்ச நாள் ஹேர் வந்து ஃப்ரீயாவே விட்டுட்டேன். ஒரே ஸ்டெப் தான்ப்பா. ஆனா என்னன்னா நைட்டு மிக்ஸ் பண்ணணும், காலையில அவுரிய அது கூட மிக்ஸ் பண்ணணும். அது எப்படி மிக்ஸ் இதுதான் சொன்னேன். இரும்பு கடாய் தேவையில்லை, எலுமிச்சம்பழம் ஜூஸ், சர்க்கரை எதுவுமே தேவையில்லை. தேவையானது மருதாணி, வார்ம் வாட்டர். நைட்டு மிக்ஸ் பண்ண தேவை. இரும்பு கடாய் கூட வேணாம். கண்ணாடி பாத்திரம் இல்லைன்னா செராமிக் பவுல் அந்த மாதிரி இதில் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஐட்டம் தான். வாங்க நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம்.